மரபு சுவையில் இணைந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காலை வேலை உணவு ஆரோக்கியமானதாகவும் அதே சமயத்தில் எளிமையாக ஒரு காய் வச்சு செஞ்சிடக்கூடிய ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பரங்கிக்காய் தோசை. நான் இங்கே பச்சரிசி 2 கப்பு, அதாவது 400 கிராம் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ இது கூட 20லேருந்து 25 போல் சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 கப்பு, அதாவது 300 கிராம் பரங்கிக்காய், 3 வரமிளகாய், இது உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு கூட்ட குறைக்க செஞ்சுக்கலாம். 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, நான் கல் உப்பு சேர்க்குறேன். இதை நம்ம இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் அதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டு மீதம் இருக்க அரிசியும் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு நம்ம இந்த பவுலுக்கு மாற்றிக்கிட்டாச்சு. இப்போ இதுலேயே நான் இந்த மிக்ஸி ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அது பரங்கிக்காய்க்கு எப்போதுமே ஒரு இனிப்பு தன்மை உண்டு. அதனால் வரமிளகாய் சேர்க்கும்போது உங்களுக்கு காரம் இன்னும் கூடுதல் தேவைப்பட்டதுன்னா அதை நம்ம கூட்ட குறைக்க செஞ்சுக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு இங்கே தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. சுற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்குவோம். இன்னும் நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது திருப்பி போட்டதுக்கப்புறமா சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தோசை ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த தோசை நல்லா வெந்துருச்சு. இந்த தோசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த பரங்கிக்காயோட இனிப்பு சுவை லைட்டாக தெரியும். ஆனால் இப்போ நான் சேர்த்துருக்கிற மிளகாயே காரம் கச்சிதமாக இருக்குது. இதே அளவு சேர்த்து செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எளிமையாக அதே சமயத்தில் ஆரோக்கியமாக ஒரு காய்கறி வச்சு செய்யக்கூடிய இந்த தோசையை நீங்களும் செய்து பாருங்கள். இந்த பரங்கிக்காய் தோசை செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என் கூட பகிர்ந்துக்கங்க. அதுவரை இணைந்திருங்கள் மரபு சுவையுடன். நன்றி.